ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக சீமான் நிற்க போகிறதா பரவலாக செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. அதை பற்றின செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பரவலாக மக்கள் மத்தியில் சீமானை பற்றி ஒரு நல்ல இமேஜ் இருந்தது. சீமான் நல்லவர், உழைப்பாளி, மக்களில் ஒருவர், விவசாயி, மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அவரால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தார். தேர்தல் அறிக்கையில் கூட லஞ்சம், ஊழல், மக்களுக்கு பணம் அப்படிங்கிற விஷயமே இடம்பெற்றில்லை அவருடைய தேர்தல் அறிக்கையில். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். திமுக, அதிமுக இரண்டு கட்சிக்கும் பொதுவாக இவரை வந்து அம்பாசமுத்திரத்தில் நிற்க வைக்க போகிறதா தகவல்கள் வெளியாக இருக்கிறது. தேர்தல் தோல்விக்கு பிறகு சீமான் ஸ்டாலினை போய் சந்திச்சார். அந்த சந்திப்பு கூட்டத்தில் ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரிய வரல. ஆனால் தற்பொழுது ஒரு திருமண நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்டாலினும் சீமானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் வைகோ இருந்தார். பக்கத்தில் வைகோ பக்கம் வந்து ஸ்டாலின் திரும்ப கூட இல்லை. அதை கூட வைகோ அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தார். என் பக்கம் ஸ்டாலின் வந்து திரும்ப கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வச்சுருந்தார். அப்போவே இரண்டு பேரும் சேர்ந்து ஏதோ திட்டம் தீட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்தது. அது இப்போ உண்மையாயிருச்சு. அதிமுக கூடவும் திமுக கூடவும் சேர்ந்து வந்து எலெக்ஷனில் இடைத்தேர்தலில் நிற்க போகிறதா. கடந்த தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து திமுகவினுடைய ஊழல்கள், அவங்களுடைய செயல்கள், போதைப் பொருளை வந்து கண்டெடுக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து தாவேகாவினர் வந்து வெளிக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தும் அதை பற்றி பொருள்படுத்தாது தொடர்ந்து தாவேகாவினரை மட்டும்தான் சீமானை வந்து அவருடைய காட்டத்தை காமிக்கிறாரே ஒழிஞ்சு, கடந்த திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் ஒன்று ஒன்றா நாளுக்கு நாள் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்குது. அதுவும் கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லை, கோடிக்கணக்கில் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சியும் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிட்டு மக்களில் ஒருவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சீமான் வந்து திமுக கூட திமுகவினுடைய ஆதரவோட எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறதுக்கான பிளான் பண்ணுறது இது நல்லதே இல்லை. திமுகவே கண்டிப்பாக ஜெயிக்க போகிறதில்ல. இதில் சீமான் மட்டும் நின்று ஜெயிச்சிடவா போகிறாரு? கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் திமுக கூட சேர்ந்து ஜெயிச்சிருவாரா இல்லை ஜெயிக்க மாட்டாரா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.